வினை தீர்ப்பான் வேலவன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க. இது அவரோட அருளால் பல பேருமே வினை நீங்க பெற்ற அவரோட அடிகளாரோட ஒரு அனுபவபூர்வமான ஒரு வாக்காக இருக்குது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான தினம் அப்படின்னா சஷ்டி தினம். அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி கவசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னா கூட வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி தினமும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது தான். அப்படிப்பட்ட சஷ்டி தினத்தில் நம்ம முருகப்பெருமானின் அருளை பெற சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் முறையும் அதனோட பலன்களையும், ஏன் இந்த விரதம் இருக்கிறோம், இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், இப்படி விரதம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை வரம் வேண்டுறவங்க மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு விரதமாக பல பேரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் முருகப்பெருமானின் அருளை பெற வேணும் அப்படிங்கிறவங்களுமே, இந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இந்த நாளில் என்ன செஞ்சால் முருகப்பெருமானின் முழு அருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு சஷ்டியுமே ஒவ்வொரு விசேஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நாள், இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய 24ஆம் தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான இன்றைய நாளானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அதுவும் வியாழக்கிழமை குரு பகவானின் வழிபாட்டுக்கு இடைங்க இந்த நாளில் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. மே 7ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. இது பார்த்திங்களா தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படிலாம் வழிபாடுகள் செய்யலாம்? இந்த சித்திரை 24/7/5/2026 சஷ்டி, அதாவது இது பார்த்திங்களா வியாழக்கிழமையில் அமைவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. நட்சத்திரம் பூராடம் மாலை 6:45 வரைக்குமே, பின் உத்திராடம் தேய்பிறை சஷ்டி முருகன் விரதத்திற்குரிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக இது இருக்குது. பெரும்பாலான ஜோதிட பஞ்சாங்கங்களின்படி மே 7, 2026 இன்னைக்கு வரக்கூடிய இந்த சஷ்டியானது இது தேய்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு சஷ்டியாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படிலாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே முழுமையாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னா சஷ்டி விரதம். அதுலேயும் திதிகள்லேயே 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இதுவும் ஐப்பசி மாத சஷ்டியிலோ முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்லுது. அதனால் மாதந்தோறுமே தேவர்களை காத்ததாக புராணங்களுமே சொல்லப்படுது. அதனால தான் மாதந்தோறுமே தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. ஆனால் மாதந்தோறுமே இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தாலே நம்முடைய துன்பங்களாகிய பகைவர்களை அழித்து நம்மையும் முருகன் காப்பார் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஸோ சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகளுமே இருக்குது. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் நினைச்சு வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். வேண்டியது எல்லாமே கிடைக்கும். சக்தி வழிபாட்டின் சிறப்புகள், அதனோட பலன்கள், விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வருங்க. அதில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலுமே வரக்கூடிய சஷ்டி திதியிலும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முருகரோட அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது பழமொழி. இதனால் குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிற கருத்துமே நிறைய நிலவுகிறது. அதே நேரத்தில் இது பார்த்திங்களா தேய்பிறை சஷ்டி, நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளுடைய குழப்பங்களும் தீர வேணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த விரதத்தையும் இருப்பாங்க. சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். குழந்தை வரம் வேண்டுறவங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டியின் போது தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லாமல் மாதந்தோறுமே வரக்கூடிய சஷ்டிகளிலும் விரதம் இருந்தாலே முருகனின் அருளால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும். நீண்ட நாளாகவே குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லை, வறுமை
வறுமையுமே தீரவில்லை, தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்க, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறவங்க சஷ்டி திதியில் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தாச்சு. எத்தனை சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும்ல. வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும், நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம். இந்த சஷ்டி கூட தேய்பிறை சஷ்டி தான், கண்டிப்பாக துவங்கலாம். அதே ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலும் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கை நிறைவேறும் வரைக்குமே அல்லது குழந்தை பேரு கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை எப்படி இருக்கணும்? விரதம் இருக்கிறவங்க உபவாசமாக இருந்து சிறந்தது. அப்படி நீங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலை உணவு மட்டுமோ அல்லது பகல் உணவையை மட்டுமே தவிர்த்து நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். பகல் பொழுதில் உப்பு இல்லாமலோ உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்களை சூட்டி முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி நீங்கள் விரதம் இருக்க துவங்க ஆரம்பிக்கலாம். காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படைச்சு நீங்கள் வழிபடலாம். ஆனால் காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்கிறது ரொம்ப சிறந்தது. முடிஞ்ச அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம். முடியாதவங்க வீட்டிலேயே கூட உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முருகனோட படம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் அதற்கு குங்குமம் பொட்டு வைத்து இந்த மாதிரியான முறைகளை செய்யலாம். சரி, சஷ்டி வழிபாட்டு முறை. காலையில் சாமிக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம் அல்லது மற்றவங்களுக்கு பிரசாதமாக அதை கொடுக்கலாம். மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனைப்பலகையில் சட்கோண கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6 விளக்குலையுமே ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பு. அல்லது 6 விளக்கும் நெய் விளக்காக இருந்தால் இன்னும் சிறப்பு. சுவாமிக்கு படைச்ச அந்த பாலை குடித்து நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலுமே கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கங்க, அதற்குரிய திருப்புகளை படித்து நீங்கள் வழிபடுறது கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வழிபாடாகவும் இருக்கும். வினை தீர்ப்பவன் வேலவன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அவரோட அருளால் வினை நீங்க பெற்றவர் அடிகளரோட சிறப்பான ஒரு அனுபவபூர்வமான ஒரு வாக்காக இருக்குது. இந்த சஷ்டி தினத்தன்னைக்கு அதிகாலையில் நம்ம எழுந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு இதெல்லாம் வீட்டை முழுவதுமே சுத்தம் அல்லது வீட்டு பூஜை அறையை மட்டுமோ சுத்தம் செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பூஜை அறையில் முருகரோட படத்திற்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றணும். தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்டிட்டு பால் பழம் நிவேதனம் இதை எல்லாத்தையும் வைக்கணும். அடுத்ததாக பார்த்தோமா, இந்த சஷ்டி விரதத்தன்னைக்கு புலால் உணவுகளையோ அதாவது விரதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேணும். இந்த சஷ்டி விரதத்தை நல்ல ஒரு உடல்நிலை கொண்டவங்க அவங்களால முடிஞ்சால் 3 வேளை உண்ணாமலும், அப்படி இல்லை அப்படின்னா 1 வேளை அல்லது 2 வேளை உணவு சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை கூட உணவு சாப்பிட்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். இப்படி விரதம் இருந்தால் என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? சஷ்டியில் இருந்தாலே அகைப்பையில் வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது இந்த சஷ்டி தினத்தினைக்கு குழந்தை இல்லாத பெண்கள் விரதம் இருக்கிறதுனால அவங்களோட உடலின் குறைகள் நீங்கி முருகரின் அருளால் பெண்களோட அகைப்பை ஆகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பழமொழி தான் கால வெள்ளத்தில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது மாறிவிட்டது. இந்த விரதத்தை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தினைக்கு மேற்கொள்வதனால நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த நோய்கள் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த ஒரு செல்வமோ எல்லாவற்றிலுமே ஒரு வெற்றியும் ஒரு யோகமோ கண்டிப்பாக கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு சஷ்டியாக இருக்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பேரு புகழ் செல்வம் இது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் அருள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும்.
சஷ்டி விரதம் முக்கியமாக முருகப்பெருமானை வேண்டி ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருந்தாலே நமக்கு வாழ்நாளில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக நீங்கள் விரதம் இருந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் பார்த்திங்களா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் இன்றைய நாளில் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த அவருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடும் முழு நல்ல தீய எண்ணங்கள் எல்லாம் நீக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். முழு நம்பிக்கையோடு முழு மன உறுதியோடு இதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். முருகனின் காலை பிடித்தாலே கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அவரோட அருளால் உங்களுக்கு முருகப்பெருமானின் போன்ற அழகான குழந்தைகள் பிறக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. ஆல்வேஸ் தேங்க்யூ.